Taste the Daily. எல்லோருக்கும் சம உரிமைகளை பெற்றுத் தந்திட்ட புரட்சியாளர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் தியாகத்தை நினைவு கூறி போற்றி வணங்குகிறேன். அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நலத்திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி செய்கிறார் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். கள்ளச்சாராய வழக்கின் விசாரணையை காலம் தாழ்த்தி முடக்க நினைத்தே இந்த மேல்முறையீட்டை திமுக அரசு தாக்கல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கை சிபிஐ விசாரிப்பதில் திமுக அரசுக்கு என்ன பயம் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமாக கேள்வி. உச்சநீதிமன்றத்தில் உரிய சட்ட போராட்டத்தை நடத்தி மரணித்த 67 உயிர்களுக்கான நீதியை நிலைநாட்ட அதிமுக போராடும் என உறுதி. பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் பகுதிகளில் திமுக அரசால் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலந்த அவலம். 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 3 பலி. கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 உயிரிழந்த நிலையில் மனசாட்சியே இல்லாமல் உணவால்தான் பிரச்சனை என பேசிய அமைச்சர் அன்பரசன். குடிநீர்ல கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்ல தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கு. அமைச்சரின் பொறுப்பற்ற இந்த பேச்சால் ஆத்திரமடைந்த மக்கள் 60 பேரும் ஒரே உணவையா உட்கொண்டார்கள், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கள் என ஆவேசம். தண்ணி குழால தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழால. அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்கலா வந்துச்சு தண்ணி. அது குடிச்சதுனால என் மருமகளுக்கு பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு எல்லாமே வாந்தி மயக்கம் பேதி ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். அது யாருமே இது வரைக்கும் எந்த விசுவாசம் பண்ணல. சென்னையை அடுத்த பல்லாவரம் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் சிகிச்சை தாமதமாக துவக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. என்ன பிரச்சனை கேட்டாங்க, பேதி வாந்தின்னு சொன்னோம். சொல்ல அவங்க அசால்ட்டா இருங்க, நர்ஸு சாப்பிட போயிருக்காங்க, என்ன வந்த பிறகு பண்ணோம். ஸோ இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன நர்ஸு சாப்பிட போயிருக்காங்கனாக்கா அவங்க எப்போ எனக்கு பிபி செக் பண்ணி எப்போ ட்ரீட்மெண்ட்டை எடுப்பாங்க. ஸோ நின்றுதான் சரி, பொறுமனமே பொருள் நான் நின்றுதான். சங்கராபுரம் அருகே வடப்பொன் பரப்பி கிராமத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 உயிரிழந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சுகாதாரமற்ற குடிநீரால் மக்களின் உயிரோடு விளையாடியிருக்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் புதுநகர் பகுதியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடாத நிவாரணப் பொருட்களை வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியல். நிவாரணப் பொருட்களை கொடுத்து விட்டோம், தமிழகம் மீண்டுவிட்டது என ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் உணவு மற்றும் குடிநீருக்காக மக்கள் போராடும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மீனவர்கள் சாலை மறியல் போராட்டம். தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுப்பதாக உறுதியளித்துவிட்டு ஏமாற்றியதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 3 இளைஞர்களிடமிருந்து 1 கிலோ 850 கிராம் கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 1 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் ஆதங்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் நகர பகுதியில் 2 கிலோ கஞ்சா சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கள்ள சாராயத்தால் 67 பேர் உயிரிழந்த பிறகும் ஸ்டாலின் அரசு போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த மாங்காட்டில் வீட்டுக் கடனை அடைப்பதற்காக யூடியூப் பார்த்து 3 ஆண்டுகளாக செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த பட்டதாரி இளைஞர் சிக்கினார். குஜராத் மாடலும் திராவிட மாடலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் கோட்டை விட்டதால் பட்டதாரிகள் குற்றவாளிகளாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. கேரள அரசின் வீண் பிடிவாதத்தால் முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறாத அவலம். கூட்டணி வைத்து கொஞ்சி குழவும் ஸ்டாலின் அரசு தமிழக உரிமைகளை காற்றில் பறக்க விட்டிருப்பதாக விவசாயிகள் ஆதங்கம். நல்ல மழைப்பொழிவு இருந்த போதிலும் திருச்சி மாவட்டத்தில் சோபனபுரத்தில் உள்ள திருவள்ளுவர் ஏரி நிரம்பாததால் விவசாயிகள் கவலை. ஸ்டாலின் அரசு முறையாக கால்வாய்கள் தூர்வாராததால் ஏரி நிரம்பவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்துள்ள நிலையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காதது ஏன்? நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 4ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு போடாமல் பெயரளவிற்கு வழக்கு பதிவு செய்து காவல்துறை மெத்தனமாக நடந்து கொண்டதால் பொதுமக்கள் ஆத்திரம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4444 பாக்கெட் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் வீடு, கடை மற்றும் கிடங்கு ஆகிய பகுதிகளில் போதை வஸ்துக்களை பதுக்கி வைக்கும் அளவிற்கு போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே பட்டா கத்திகளுடன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் சிக்கினர். தீய சக்தி திமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விவாகரத்து தர மறுத்த கணவனை கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயன்ற மனைவி சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 25 வயது இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை. விடியல் பயணம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஆர்டிஓ சோதனை சாவடியில் கணக்கில் வராத சுமார் 3,50,000 ரூபாய் பணம் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் கருதானூரில் பட்டப்பகலில் 20 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளையர்கள் சுதந்திரமாக உலா வருவதால் பொதுமக்கள் அச்சம். நெல்லை அருகே ராணுவ வீரரின் வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள். துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை திருடிச் சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 48 சவரன் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லவே அஞ்சும் அவலம். சென்னை திருவான்மையூரில் திரைப்படத்தில் நடிக்க வைப்பதாக ஆசை காட்டி மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் தொழிலில் தள்ளிய கொடூரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவெடுத்த அவலம்.
ஜோலார்பேட்டை அருகே அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுக்குள் புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கோலாகலம். 2ஆம் நாள் இரவு உற்சவத்தில் பஞ்சமூர்த்திகள் இந்திர விமானத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை நடைமுறைக்கான வரைவு அறிக்கை வெளியீடு. புதிய விதிமுறைப்படி இளநிலை மற்றும் முதுகலை வகுப்புகளில் ஆண்டிற்கு 2 முறை மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பு. திண்டுக்கல்லில் வெங்காய மூட்டைகளின் வரத்து குறைந்ததால் வெங்காய விலை கடும் உயர்வு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு காய்கறிகளின் விலை ஏற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை மற்றும் புறநகரில் காலையில் நிலவிய கடும் பனிப்பொழிவு. மின்சார ரயில்கள் குறைவான வேகத்தில் தாமதமாக இயக்கப்பட்டதால் பணிக்கு செல்வோர் அவதி. தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் காலை முதலே நிலவிய கடும் பனிப்பொழிவு. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சையது முஷ்டாக் அலி டிராபி T20 தொடரில் உலக சாதனை படைத்த பரோடா அணி. சிக்கிம் அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட்டில் 5 விக்கெட் இழப்பிற்கு 349 ரன்களை குவித்து சாதனை. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் மற்றும் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரன் இடையே கடும் போட்டி. 14 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் 9வது சுற்று போட்டியும் டிராவில் முடிந்தது. ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மர்ம காய்ச்சலால் இதுவரை 79 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். நோய் பாதிப்பால் 15 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் அதிகமாக உயிரிழப்பதாக தெரியவந்துள்ளது. மிர்ச்சி சிவா நடித்திருக்கும் சூதுகவும் 2 படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியீடு. MS அர்ஜுனன் இயக்கியுள்ள இப்படம் வரும் 13ஆம் தேதி வெளியாகிறது. First customer, welcome. I am coming. இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவு எடுக்கணும். சரக்கு இருக்கா இல்ல வாங்கணுமா? சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 சவரனுக்கு ரூபாய் 200 குறைந்து 1 சவரன் ரூபாய் 56,920 விற்பனை. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்காது என தகவல்.